ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அன்பாலே அழகான வீடு. எப்போவுமே நம்ம ஃபேஸுக்கு ஹேருக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் கைக்கோ இல்லை கால்க்கோ நம்ம கொடுக்கறதே இல்லை. ஃபேஸ் நல்லா ஒயிட்டாக இருக்கும், ஆனால் கையோ இல்லை காலோ பார்த்தீங்கன்னா நல்லா டேன் ஆகி இருக்கும். ஸோ கண்டிப்பாக நம்ம கையை வீக்லி ஒன்ஸ் நல்லா பராமரிக்கணும். அதுக்கான வீடியோ தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் இதுதான் என்னோட வீக்லி ரொட்டீனாக ஃபாலோ பண்ணுவேன். என்னோட நெயில் கேர் ப்ராசஸ் அண்ட் ஹேண்ட் எப்படி மாய்ஸ்சரைஸ் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் 3 ஸ்டெப்ஸில் எப்படி நம்ம நெயிலை பராமரிக்கலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எவ்ரி சண்டே நீங்கள் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களோட ஹேருக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்களோ அதே இம்பார்ட்டன்ஸ் உங்கள் நெயிலுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும். உங்கள் நெயில் க்ரோத் ஆகிறதுக்கு கண்டிப்பாக இதெல்லாம் பண்ணணும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா சோக்கிங், அதாவது நம்ம கையை நல்லா சுடு தண்ணியில் ஊற வைக்கணும். அதுதான் போட்டிருக்க ஜுவல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடுறேன், ரிங்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த வார்ம் வாட்டரில் நல்லா மைல்டாக வார்ம் வாட்டர் எடுத்துக்கோங்க. வார்ம் வாட்டரில் நம்ம கையை சோக் பண்ண போகிறோம். கொஞ்சோண்டு அந்த வார்ம் வாட்டரில் நீங்கள் என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஷாம்பு ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ரோஸ் பெட்டல் யூஸ் பண்ணுறேன். உங்ககிட்ட ரோஸ் வாட்டர் இருந்தாலும் ரோஸ் வாட்டர் ஒரு டீஸ்பூன் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ரோஸ் வாட்டர் இல்லை ரோஸ் பெட்டல்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா நல்ல ஒரு ரெஃப்ரெஷிங் ஃபீல் கொடுக்கும், அதுக்காக தான். இப்போ ஒரு 10 மினிட்ஸ் அந்த வார்ம் வாட்டரில் நல்லா சோக் பண்ணிக்கோங்க ஹேண்ட்ஸை. எதுக்காக ஹாட் வாட்டரில் சோக் பண்ணுறோன்னா நம்ம ஹேண்ட்ஸ் திரும்ப நம்ம மாய்ஸ்சரை ரிட்டைன் பண்ணதுக்கு தான். நல்லா வார்ம் வாட்டரில் சோக் பண்ணும்போது உங்கள் ஹேண்ட்ஸ் நல்லா சாஃப்டன் ஆகும், அந்த ட்ரைனஸ்லாம் போகும். அதுக்காக தான் வார்ம் வாட்டரில் நம்ம சோக் பண்ணுறோம். நல்லா ஹேண்ட்ஸை 10 மினிட்ஸ் சோக் பண்ணிக்கோங்க. இப்போ எடுக்கும் போது உங்கள் ஹேண்ட் நல்லா சாஃப்டனாக இருக்கும், ப்ளஸ் ட்ரையாக இருக்காது, நல்லா மாய்ஸ்சரைசராக ஃபீல் பண்ணுவீங்க. நல்லா அந்த வாட்டரில் லைட்டாக கியூட்டிகல்ஸ் அந்த நெயில்ஸ் எல்லாம் தேய்ச்சி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இப்போ ஓவர். வார்ம் வாட்டரில் ஒரு 10 மினிட்ஸ் சோக் பண்ணணும், அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஓவர். வாங்க செகண்ட் ஸ்டெப்புக்கு போகலாம். செகண்ட் ஸ்டெப் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். இந்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் நெயிலை ஃபைலிங் பண்ணுறீங்க. உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நம்ம நெயிலை சேஞ்ச் பண்ணுறோம். இந்த மாதிரி ஒரு ஃபைலை வச்சுட்டு நெயில்ஸை ஷேப் பண்ணுங்க. நான் இப்போ நான் எப்போவுமே கொஞ்சம் ஓவல் ஷேப் தான் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு நெயில் ரொம்ப லாங்காக இருக்க மாதிரி தெரியும். உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த மாதிரி நெயில்ஸை ஷேப் பண்ணிக்கோங்க. நெயில நான் இப்ப ஷேப் பண்ணி முடிச்சிட்டேன். இந்த பாருங்க, நல்ல ஓவல் ஷேப்ல நான் ஷேப் பண்ணி முடிச்சிட்டேன். அடுத்த ப்ராசஸ் தான் முக்கியமானது, ஸ்க்ரப். ஸ்க்ரப் எதுக்கு நம்ம போடுறோம்னா எக்ஸ்போலியேஷனுக்காக. ஸ்க்ரப் போடுறதுனால உங்க கையில இருக்க டேன் நல்லா ரிமூவ் ஆகும், அதுக்கு தான் ஸ்க்ரப் போடுறோம். நான் இப்ப காஃபி, சுகர் பிளஸ் வாட்டர் இந்த 3த்தையும் சேர்த்து தான் ஒரு ஸ்க்ரப் எடுத்திருக்கேன். இது காஃபி நல்லா உங்களோட பிக்மெண்டேஷனை ரிமூவ் பண்ணும். இது நீங்க போட்டதுக்கு அப்புறம் உங்க ஹேண்ட்ஸ் நல்லா கிளியராக இருக்கும், உங்களோட டேன் ரிமூவ் ஆக ஆரம்பிக்கும். நீங்க இதை கண்டினியூஸா போட்டீங்கன்னா நல்ல டிஃபரன்ஸ் தெரியும். நீங்க ஒரு 2 வீக்ஸ் போட்டு பாருங்க. 3rd வீக் உங்களோட கையில நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், நல்ல ஒரு ஃபேர்னஸ் கொடுக்கும். பாருங்க, இந்த ஸ்க்ரப்பை எடுத்து அப்படியே அப்ளை பண்ணிக்கோங்க. காஃபி, சுகர், வாட்டர், அவ்வளவுதான். இல்லை 2 ஹேண்ட்ஸ்லையும் இப்போ இந்த ஸ்க்ரப்பை அப்ளை பண்ணிட்டு அதை ஒரு 15 மினிட்ஸ் நீங்கள் அப்படியே லீவ் ஆன் பண்ணிடுங்க. ஸ்க்ரப் அப்ளை பண்ணும் போதும் சரி, வாஷ் பண்ணும் போதும் சரி, சர்க்குலர் மோஷனில் நல்லா தேய்ச்சி வாஷ் பண்ணுங்க. நல்லா ஜென்டிலாக அப்ளை பண்ணுங்க. இந்த ஸ்க்ரப் போடுறதுனால உங்களுக்கு அந்த நக்கிள்ஸில் இருக்க பிக்மெண்டேஷன், டார்க் பிக்மெண்டேஷன்லாம் உங்களுக்கு ரிமூவ் ஆகும்.
அந்த காஃபி வந்து எதுக்கு யூஸ் பண்றோம்னா பிக்மெண்டேஷன் போறதுக்கு தான். சுகர் வந்து நல்லா வந்து ஸ்க்ரப்பா யூஸ் ஆகும். இந்த ப்ரொசீஜர் நீங்க வீக்லி ஒன்ஸ் பண்ணீங்கன்னா உங்க கை நல்லா மாய்ஸ்சரைஸா ஃபீல் பண்ணுவீங்க. பிக்மெண்டேஷனும் குறையும். இந்த பாருங்க, இப்ப நான் ஸ்க்ரப் ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டேன். இப்படியே ஒரு 10 to 15 minutes விட்டுருவேன். விட்டதுக்கு அப்புறம் வாஷ் பண்ணிட்டு வரணும். இந்த பாருங்க, நான் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். எவ்வளோ டிஃப்ரென்ஸ் பாருங்க. நல்லா உங்களுக்கு ஹேண்ட் வந்து சாஃப்டனா இருக்கும். ஸ்க்ரப் எப்பெல்லாம் இல்லை ஃபேஸுக்கோ இல்லை ஹேண்ட்க்கோ எப்பெல்லாம் ஸ்க்ரப் யூஸ் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் ஸ்க்ரப் போட்டதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுங்க. நல்லா மாய்ஸ்சரைசர் போட்டு ஹேண்டை நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஹேண்ட் க்ரீம் ஏதாவது இருந்துச்சுன்னா கூட ஹேண்ட் க்ரீம் கூட போட்டுக்கோங்க. நீங்கள் எப்பயும் என்ன ஹேண்ட் க்ரீம் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த ஹேண்ட் க்ரீமை யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து அவ்வளோதான், நம்மளோட கிளீனிங் ப்ராசஸ் இப்போ ஓவர். இதுக்கப்புறம் நம்ம வந்து நெயில் பாலிஷ் அப்ளை பண்ண வேண்டியதான். நெயில் பாலிஷ் அப்ளை பண்ணும்போது கூட நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நல்ல சிங்கிள் கோட் ஃபர்ஸ்ட் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் அது ட்ரை ஆனதும் செகண்ட் கோட், அதுக்கப்புறம் அது ட்ரை ஆனதும் தேர்ட் கோட் கொடுங்க. ஒரேடியா நீங்கள் வந்து மொத்த கோட்டும் கொடுக்காதீங்க. பாருங்க, இது ஃபர்ஸ்ட் கோட் இந்த மாதிரி கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் இது ட்ரை ஆனதும் செகண்ட் கோட், அப்புறம் தேர்ட் கோட். இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கும்போது உங்களுடைய நெயில் பாலிஷும் நல்லா பிரைட்டனாக எடுத்து கொடுக்கும். ப்ளஸ் அன்ஈவனா அப்ளை பண்ண மாதிரி தெரியாது. அவ்வளோதான், நம்ம சிம்பிளான மெனிக்யூர் ப்ராசஸ் வீட்டிலே எப்படி செய்யலான்றது பார்த்துட்டோம். இந்த மாதிரி வீக்லி ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, ஹேண்ட் எவ்வளோ கிளியரா இருக்கு பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.